எதிர்கட்சியிடம் சில கேள்விகளையும் வைத்து சென்றிருக்கிறார் திரு சக்திகுமார் அவர்கள். அடுத்ததாக அந்த லேசாக தொய்வு விழுந்த அந்த கட்சியை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக வருகிறார் திருமதி நித்யா சுந்தரராஜன் அவர்கள். ஏ பிளாக் 1601, கரூரில் பிறந்தவர், எடப்பாடியில் வளர்ந்தவர், பல இடங்களை சுற்றி பல பெரிய லிஸ்ட் இருந்தது, அதனால் நான் எழுதலை, சுற்றி வந்தவர். அவருக்கு ரொம்ப பிடித்தது வைணவம், அப்புறம் அடுத்து படித்தது சுலோகி, யோகா, சினிமா பார்ப்பது, வண்டி ஓட்டுவது, டிரைவிங் ரொம்ப பிடிச்ச லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறோம். உங்களை வருக வருக என்று அழைக்கிறேன். நன்றி மேடம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நடுவிலே வீட்டிலிருந்து கட்டுப்பாடுகள் விதித்து வரைமுறைகளை அறிந்து நல்ல தீர்ப்பையே கூறவிருக்கும் நடுவர் அவர்களே, பாசத்திற்கும் பரிதாபத்துக்கும் உரிய எதிரணி நண்பர்களே, இந்த பொன்னான நேரத்தில் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு புறநானூறு பாடல் சொல்ல விரும்புகிறேன். ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சம முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு தாயோட கடமை பெற்று வளர்த்து வெளியே அனுப்புதல், தந்தையோட கடமை சான்றோனாக ஆக்குதல், வேல் வடித்து தருதல் ஒரு கொல்லனுடைய கடமை. பொற்கொல்லன் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்ல முறையில் போர் பயிற்சி அளித்தல் ஒரு வேந்தனான அரசனுடைய கடமை. இவ்வளவு கடமைகள் பிறர் செஞ்சாலும் ஒரு ஒளிர்கின்ற வாளை ஒரு போர்க்களத்திலே எடுத்து சுழற்றி கொண்டு போரில் இருக்கிற எதிரி யானைகளையும் வீழ்த்தி வெற்றி கொள்வது அந்த மகனின் கடமை. இப்போ இத்தனை உதவி செஞ்சாலும் எல்லாருக்கும் அவங்கவுங்க குழந்தைகளை பத்தி ஒரு சிறப்பான ஒரு உணர்வு இருக்கும். என் குழந்தைக்கு இது தெரியும், என்னுடைய குழந்தைக்கு அது தெரியும், இது எல்லாமே கத்துட்டா, அது எல்லாமே செஞ்சுட்டா எல்லாம் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு சரி எது தவறு எது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பெற்றோர் வேண்டி இருக்கு. ஒரு குழந்தை விஷமம் செய்ய துணிஞ்சா சுத்தி முத்தி பார்க்கும், நம்ம அம்மா பாக்குறாங்களா, அப்பா பாக்குறாங்களா. அவங்களுடைய அந்த கண் பார்வையிலேயே, நம்ம நடுவர் சொன்ன மாதிரி அந்த கண் பார்வையிலேயே தெரியும் நான் செய்ய போறது சரியா தவறானு. அந்த ஒரு பார்வை, இது தகுந்த செயல், இது தகாத செயல் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. வரலாற்றிலேயே நம்ம அறிஞ்சிருந்த விஷயம்தான், திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இருக்கல. அதனால என்ன ஆச்சு, சின்ன வயசுல இருந்தே கண் தெரியாததுனால தர்மம் எதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிச்சு வைக்கிறதுக்கு அவரால் முடியல. அதோட சேர்ந்த மாதிரி காந்தாரியும் கணக்கிட்டாங்க. இதனால கடைசியில என்ன ஆச்சு, அனைத்து குழந்தைகளும் ஆண்டு போனார்கள். இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தல் நலம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அதனால பையன் வந்து தனியா போட்டான். பாபா ரிலீஸ் ஆகல, அதனால அப்பாவும் தண்ணிய போட்டார். உலகம் சுற்று மாறியும் பார்க்க முடியல, அந்த சோகத்துல மாமனாரும் படுத்துட்டாரு. இப்படி நம்ம ஏதாவது கேள்விப்பட்டோம்னா கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? நம்ம சீரியல்ல செல்ல பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணோம்னா அதுல எப்படி உப்பு குறைஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கிரீன் டைமை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்ப சொல்ற இந்த காலத்து போனையும் வச்சுதான் சொல்றேன், ஸ்கிரீன் டைமோட இல்லாத பசங்க வந்து பார்த்துக்கிட்டே படிச்சாங்கன்னா எப்படி வந்து உப்பு குறைவான சமையல் நமக்கு ஒப்பாதோ, அதே மாதிரி ஒழுக்கம் குறைவான ஒரு வாழ்க்கையும் வீணாக போயிடும். அந்த ஸ்கிரீன் டைமுங்கிறது நம்ம கொடுக்குற கட்டுப்பாடு தான். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, பைக்கோ பாக்கெட் மணியோ இல்ல செல்போனோ பேசும் முறையோ செல்லும் முறையோ எதுவா இருந்தாலும் தேவையை கணிச்சு அதை தர வேண்டியது பெற்றோருடைய கடமை. நம்முடைய தகுதியை பறைசாற்றுவதற்கோ இல்ல நம்ம நேரத்தை பிறருக்காகவோ ஒரு ப்ராக்சி மாதிரி தரக்கூடாது.
பெற்றோர் கண்காணிப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக திசை மாறி விடுகிறார்கள். போதை பொருளுக்கு அடிமையாவது, குற்ற செயல்கள் செய்வது, கீழ்த்தரமான அரசியல் சித்தாந்தமோட இருக்கிறது. இதுல எல்லாம் சிக்கி எல்லாம் சின்ன பின்னமாயிடுறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும்னு தான் அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லி வச்சுட்டாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் என்று வள்ளுவர் கூறுறது நமக்கு தெரிஞ்ச விஷயமே. தாயினில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை இப்படின்னு பாடினது அந்த காலம். இப்போ டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள தில்லாடா இப்படி பண்ணா என்ன ஆகும்? அள்ளி கொடுக்கின்ற செம்பொன்னும் ஆடையும் ஆதரவா கொள்ளிக்கும் பட்ட கடனுக்கும் என்னை குறித்ததல்லால் துள்ளி குதிக்கின்ற காலத்திலே என் துடுக்கிட பள்ளிக்கு வைத்திலனே தந்தையே ஆகிய பாதகனே. வளர்ந்த மகன் பிற்காலத்துல வருந்தி பாடிய ஒருதனி பாடலே நமக்கு நினைவுக்கு வரும். கட்டுப்பாடு என்பது காலாவதியானதல்ல, பல காலம் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. இதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன்.